கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். அவர் தொடர்ந்து அர்த்தமும் அனர்த்தமும் என்ற தொகுப்பிலே பல விடயங்களை தந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய தினம் சனி நீராடு அல்லது கல்லை கண்டால் நாயக்கானோம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். அர்த்தமும் அனர்த்தமும் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சனி நீராடு. சனி நீராடு. இன்னைக்கு குளிக்க சொல்கிறியே அம்மா, சனிக்கிழமை என்ன? அது என்னடா சனிக்கிழமை? சனிக்கிழமை தான் குளிக்கணுமா? ஆமாம்மா, ஔவையார் ஆத்திச்சூடியில் சனி நீராடுன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா, சின்னவன் குளிக்கிறதுக்கு சோம்பல் பட்டுக்குன்னு அவனாவே சொல்கிறான். டேய் பெரியவனே, ஔவையார் சொன்னதுன்னு சொன்னானடா. அம்மா அம்மா, ஔவையார் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளி, சூடு குறையும், உடம்புக்கும் நல்லதுன்ற அர்த்தத்தில் சனி நீராடுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்படியா கண்ணு? நாளைக்கு சனிக்கிழமை தானே? உங்கள் 2 பேருக்கும் அதோ வராற உங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றிட்டு தான் மறு வேலை. என்ன தலைக்கு? நாளைக்கு உங்கள் 3 பேருக்கும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்க போகிறேன். ஔவையாரே சொல்லியிருக்காங்களாம். ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்களாம்? சனி நீராடு. சனி நீராடுன்னா என்னங்க? இது கூட உங்களுக்கு தெரியல. குழந்தைங்க கரெக்டாக சொல்கிறாங்க. குழந்தைங்க என்ன சொன்னாங்க? சனிக்கிழமை குளிக்கணும்னு சின்னவன் சொன்னான். சரி, பெரியவன் என்ன சொன்னான்? சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னான். 2 பேர் சொன்னதும் தப்பு. பொதுவாக குளிக்கிறதுன்னு சொன்னாலே தலைக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு குளிப்பது தான் குளியல். சனிக்கிழமை குளியணும், சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளியணும் ஔவையார் சனி நீராடுன்னு சொல்லலை. சரி, நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுங்களேன். ஔவையார் சொன்ன சனி நீராடுன்னா ஜனிக்கும் நீரில் குளி. சனிக்கும் நீர்னா ஜனிக்கும் நீர்னா ஊற்று நீர். ஊற்று நீர்னு சொல்கிறேன் இல்லையா, அது ஊற்று நீர். ஊற்று நீரில் குளி. ஊற்று நீரில் குளித்தா, ஊற்று நீரில் குளித்தா சளி தொல்லை வராது, உடம்பு தெம்பா சுறுசுறுப்பாக இருக்கும். ஓஹோ, சனி நீராடுன்னா இதுதான் அர்த்தமா? அர்த்தமாக உள்ளதை தான் அனர்த்தமாக பேசுகிறோமோ? இன்னொன்றையும் பார்ப்போம். கல்லை கண்டால் நாயை காணும். அண்ணே அண்ணே, முகத்தில் பொட்டு மாதிரி வெள்ளையாக இருக்குமே, கருப்பு கலர் நாயை பார்த்தீங்களா? எதுக்கு அந்த நாயை தேடுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தை குடிக்கிற ஃபீடிங் பாட்டில் கவ்விக்குன்னு வந்துடுச்சு. அப்படியா? பார்த்தா ஒரு போடு போடணும். அது சரி, கையில் என்ன கல்லுங்களாக வச்சுக்கிற? நாயை பார்த்தா ஓங்கி ஒரு போடு போடணும்னு தான் கல்லுங்களை நிறைய வச்சிருக்கிறேன். அப்படியா? என்னிடமும் 2 கல் கொடு. இந்த கோயிலாண்டு தான் சுற்றிக்கின்னு இருக்கும். அப்பா, கல் கையில் வச்சுக்கின்னு இருக்கிறது. இவ்வளோ கல் வச்சுருந்தா கை வலிக்கத்தான் செய்யும். அட, கல்லை கீழே போடுப்பா. நாயை பார்க்கும்போது கல்லை பார்த்துக்கலாம். அந்த தெரு பக்கம் போய் பார்க்கலாம் வா. அதோ அந்த நாய் தான் பீடிங் பாட்டில் கவ்விக்கணும் இருக்குது பாருங்கண்ணே. கல் எடுத்து ஓங்கி ஒரு போடுப்பா. ஐயோ, ஒரு கல்லும் காணலையே. ஓடுது பார். கல்லை எடு சீக்கிரம். ஒரு கல்லும் தான் இல்லையே அண்ணே, போயிடுச்சே. சும்மாவா சொன்னாங்க? கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை. கரெக்டாக பழமொழி சொல்லியிருக்காங்கண்ணே. டேய் தம்பிகளா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பழமொழி சொல்லலை. விளக்கமாக சொல்லுங்கள் பெரியவரே. கல்லுன்னு பார்த்தா கல்லால் செய்த உருவம் தெரியாது, கல் தான் தெரியும். அதையே நாய் உருவத்தை மட்டுமே பார்த்தா கல்லுன்றதே மறந்துட்டு நாய் மட்டும் தெரியும். அருமை அருமை. கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க. நாம தான் அர்த்தமாக உள்ளதை
அனர்த்தமாக சொல்கிறோம். அதோ பாருப்பா ஃபீடிங் பாட்டில் அந்த கல் மேலே இருக்குது. இப்படித்தான் அர்த்தமாக உள்ள நிறைய விடயங்களை அனர்த்தமாக பேசிக்கொண்டு அதுதான் அர்த்தம் என்று அர்த்தமற்று பேசிக்கொண்டு வருகின்றோம். அர்த்தமும் அனர்த்தமும் எனும் தலைப்பில் மீண்டும் பேசுகிறேன். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், அவர் தக்கோலத்திலிருந்து என் ஜலநாதன் ஐயா இணைந்து கொண்டார். ஆம், அர்த்தமும் அனர்த்தமும் என்ற தலைப்பிலே பல சுவாரஸ்யமான தகவல்களை தினந்தோறும் தந்து கொண்டிருக்கின்றார். மிக்க நன்றி ஐயா. முடிந்தால் நேரலையில் இணைந்து கொள்ளுங்கள்.